அதே மாதிரி நல்ல நாள் கெட்ட நாள், நல்ல நேரம் கெட்ட நேரம் இப்படியெல்லாம் பிரிக்கிறாங்களா சார்? இது கூடுமா இஸ்லாத்தில்? அப்படி மார்க்கத்திலே இல்லை. ஏன்னா காலம் என்பது இறைவன் படைத்தது. இறைவன் படைத்த அந்த காலத்தை கெட்ட நேரம் அப்படின்னு சொன்னால் இறைவனை குறை சொல்வது. அதனால தான் இறைவன் கூட சொல்கிறான் அந்த ஹதீஸ குதுசில, லா தசுப்பு தஹர், காலத்தை திட்டாதீர்கள், இன்னமா அனத்தஹர், நான் தான் காலமாக இருக்கிறேன். அப்போ நான் தான் காலமாக இருக்கிறேன்னு சொன்னால் காலத்தை உருவாக்கியவன் நான். காலத்தை திட்டுனா நீங்கள் என்ன தான் திட்டுறீங்க. அதனால் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது. ராகு காலம், யமகண்டம் அப்படிலாம் மார்க்கத்தில் இல்லை. இறைவன் வகுத்தது தான். இறைவன் வகுத்ததை யாராலும் மீற முடியாது. ஏன்னா இது நடக்கும் அப்படின்னு சொன்னால் மரண யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம், இந்த திருமணம் நடக்கிறதுக்கெல்லாம் இந்த யோகத்தையெல்லாம் பார்ப்பாங்க. இறைவன் எந்த யோகமாக இருந்தாலும் சரிதான். நல்லது நடக்கும்னா நல்லது நடக்கும், தீங்கு நடக்கும்னா தீங்கு எழுதும். இறைவன் எழுதியது நடக்கும். இறைவன் எழுதியது என்பது முடிந்து போன ஒன்று, இனிமே உருவாக்குறத, நம்மை படைப்பதற்கு முன்பே நடந்துவிட்ட ஒன்று. இறைவன் இப்போ நாடகம் நடத்திட்டு இருக்கான். அந்த உலகத்தில் எழுதப்பட்டதை நாடகமாக நடத்திட்டு இருக்க, நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இறைவன் சொல்கிறேன், என்னப்பா என்ன நான் சொல்லிக்கிட்டு இருக்க, உன்ட்ட ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்ல, வெறும் பொம்மைகள் தான் இறைவன் நடத்தலாம். அப்படிங்கும் பொழுது இதனாலது இது நடந்துச்சு, அதனால தான் இது நடந்துச்சின்னு சொன்னால் இறைவனுக்கு கோபம் வருது. அப்போ நான் ஒருத்தன் இருக்கிறவனுக்கு தெரியாதா? அதனால தான் அது நடந்துச்சுங்கிற, அப்போ நான் இதுக்கு இருக்கிறேன். இப்போ இறைவன் தான் நடத்துகிறான்னு போய் அது போயிடுச்சு, இதனால் அது நடந்துச்சு. படைப்புகள் மீது நம்பிக்கை வருது. இது இறைவனுக்கு மிகவும் கோபத்தை உண்டு பண்ணும். உன்ன மாதிரி தான் அதுவும் படைக்கப்பட்டது, அதையும் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறது தான் இறைவனுடைய கூட்டம். அதனால் காலத்தை திட்டாதீங்க. நல்ல காலம் கெட்ட காலங்க. ஒரு ஆள் சொல்லுவாங்க, இது எனக்கு இது நல்ல நாளா அப்படின்னு கேட்டார் ஒரு ஆள். இன்றைக்கி சுபு தொழுதியா அப்படின்னு கேட்டாங்க. தொழுதேன். நல்ல நாள் தான். இல்லை சுபு தொழுவலை, கெட்ட நாள் தான் அது. நீ அதிகாலை தொழுகையை ஒழுங்காக தொழுதா உனக்கு நாள் ஃபுல்லாக நல்லதுதான்ப்பா. அது நல்ல நாளாக கெட்ட நாளாங்க உன்னுடைய செயல்பாட்டை வைத்திருக்கிறது, இறைவனுடைய படைப்பை வைத்தல்ல. நீ எப்படி உருவாக்கிக்கிற, உனக்கு நல்ல நேரம் உருவாக்கிறியா, உனக்கு கெட்ட நேரம் உருவாக்கிறியா, உன் கையில் தான் இருக்கிறது. அப்படிங்கிறனால தான் காலத்தை பார்க்கக்கூடாது. எல்லாம் படைத்த நாட்கள், எல்லா நாளும் அல்லாஹ் படைத்த நாட்கள் தான். ஏன்னா சில பேர் செவ்வாய்க்கிழமை நல்ல காரியம் நடத்த மாட்டாங்க, சனிக்கிழமை நடத்த மாட்டாங்க. ஆனால் இப்போ சனிக்கிழமை அப்படி இல்லையே. சனிக்கிழமை நம்ம சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. நிறைய திருமணங்கள் சனிக்கிழமை நடக்குது. முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை தான் திருமண மண்டபம்லாம் ஃபுல்லாகும். இப்போ சனிக்கிழமை ஃபுல்லாகுது. நம்ம மக்கள் சனிக்கிழமையும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆக்கி விட்டாங்கன்னு வைங்களேன். செவ்வாய்க்கிழமையும் நல்ல காரியம் நடத்த மாட்டாங்க. அதனால தான் ஆலிம்கள்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஜமாத்துலமா கூட்டம் நடத்தினாக்கா செவ்வாய்க்கிழமை தான் வைப்பாங்க. ஏன் ஆலிம்கள் அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பாங்க, எல்லோரும் மிஸ் பண்ணாமல் வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அப்படி செய்வாங்க. அதுவும் இப்போ மாறிக்கிட்டு தான் வந்து வச்சுக்கிறோங்க. அதனால் எல்லாம் நல்ல நாள் தான், ஏன்னா இறைவன் படைத்த நாள் அல்லவா. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கலாம். எல்லாம் நல்ல நாள், எது சிறந்த நாள்? நல்ல நாள் தான். அந்த இருக்கிற நாட்களில் எது சிறந்த நாள்? அப்படி இருக்குது. எல்லாம் நல்ல நேரம்தான், இருக்கிற நேரத்தில் எது சிறந்த நேரம் அது இருக்குது மார்க்கத்தில். உதாரணத்துக்கு திங்கட்கிழமை சிறந்த நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நான் இந்த அன்னைக்கு பிறந்தேன், எனக்கு நபித்துவம் வழங்கப்பட்டது, நோன்பு வைக்க போறியெல்லாம் வைங்க. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்குது அல்லவா. அது வியாழக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க, திங்கக்கிழமை இருக்கும். ஏன் நம்முடைய வணக்க வழிபாடுகள் இறைவனிடம் உயர்த்தப்படுவது இந்த 2 கிழமையில தான். என்னுடைய வணக்க வழிபாடு நான் நோன்பு வைத்த நிலையில் உயர்த்தப்பட வேண்டும் இறைவனிடம் என்று விரும்புகிறேன், ஆகவே நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை சிறந்த நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்தினுடைய நாட்களில் தலையான நாள் வெள்ளிக்கிழமை தான். எல்லாமே அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாளுடைய சிறப்பெல்லாம் சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை சிறந்த நாள். இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. சிறந்த நாள்னு சொல்லலாம். நேரம்னு வரும்பொழுதும் அப்படி தானே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இரவு நேரம் வச்சுக்கிறோங்க. வெள்ளிக்கிழமை இரவு, பெருநாள் இரவு, பராத்துடைய இரவு, கதுருடைய இரவு, இந்த இரவுகள்லாம் எனக்கு பிரார்த்தனை செய்தால் உடனே அங்கீகரிக்கப்படும் என்று சஹாபா பெருமக்களும் சொல்லியிருக்காங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்களே. அப்போ எல்லா இரவும் நல்ல இரவுகள் தான், இது சிறந்த அப்படி வேண்டாம் நம்ம சொல்லலாம்.